மதி என்ன குழம்பு வைக்க போறா? அத்தா அவியலுக்கு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கேன் அத்தா. அவியலும் சாம்பாரும் வைக்கலான் இருக்கேன். சரிம்மா, ஏதா உதவி வேணும்னு என்கிட்ட கேளு. இல்ல அத்தை, நானே பாத்துக்கிறேன், நீங்க ஹால்ல போய் இருங்க. ஏடி, நீ யார்கிட்ட கேட்டா உன் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறதுக்கு? கிளம்பிட்டா. யார கேட்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கிறதுக்கு? ஓய் அறுத்து விட்டுருவேன். அறுப்பி தேவையில்லாம பேசிட்டு இருக்கியே. நான் இப்ப வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வரல. வேற எதுக்கு வந்திருக்கா? ஒரு க்ரீம் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்தா வாங்கி வைங்கன்னு மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேனே தவிர பர்மிஷன் எதுவும் உங்ககிட்ட நான் கேட்க வரல. சரியா? ஓஹோ, வா மூஞ்சில பூசதுக்கு நான் க்ரீம் வாங்கி வைக்கணுமா? வாங்கி வைக்க முடிஞ்சா வைங்க, இல்லனா போங்க. எனக்கு இன்னும் ரெண்டாவது க்ரீம் ஆர்டர் போட தெரியாம இருக்கு. பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பேசாதம்மா. அப்படிலாம் பேசாதம்மா, உன் நல்லதுக்கு தாமா நான் சொன்னேன். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், நீங்க பேச வேண்டிய தேவையில்ல. இடி, மூத்த மர்மவன் கூட பார்க்காம வாய நீட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு மூத்த மர்மவனை நான் என்ன பண்ண முடியும்? சரி, சானியனோட எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வரானோலப்பா, எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விழுது. அத்தை நீங்க கோவப்படாதுங்க அத்தை. சொல்ல வந்துட்டா மூஞ்சே பாரு. சரி, நான் போறேன். க்ரீம் வந்தனா வாங்கி வைங்க. Dress மட்டும் மாத்திட்டு போயிட்டேன். உன் கால்ல வேணான உளறே. நீ இப்படி போவா ஊர்ல உள்ளவள என்கிட்ட வந்து ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிட்டு இருப்பாளுவ. Dress மட்டும் மாத்திட்டு போயிட்டேன். இந்த Dressக்கு என்ன? ஏட்ட போய் துறக்காத அந்த Dressக்கு என்னவா? கண்ணாடி முண்ட பின்னன்னு பாருட்ட. அத்தை சும்மா இருங்க, சின்ன பிள்ளை தானே. சுதா, நீ வாய் மூடு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இந்த Dress போட்டுட்டு தான் வெளிய போறேன். காட வெட்டி போட இந்த Dress போட்டுட்டு நீ வெளிய போனா. எதுக்கு இப்படி சேரப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? மண்டையும் மூஞ்சும் Dress-ஆ ஆள் இருக்க ஹைட்டா பாரு. உங்க மூஞ்சோடி ஆ மூஞ்சி நல்லா தான் இருக்கு. உங்க சேலையும் நீங்க போட்டுக்க செயினும் சை. இடி உன் வாய் இழுத்து வச்சு தச்சு விடு எம்டி. நான் என் புருஷன்கிட்டயே சொல்லிட்டேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறேன்னு எனக்கு ஒரு அவசியமே கிடையாது. இந்த Dress போட்டது என் புருஷனே ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு என்ன? அந்த முட்டை பையலுக்கு என்ன தெரியும்? நீ கடத்திட்டு வேற Dress போட்டுட்டி. போட முடியாது, நான் போறேன், பாய். உதவி போது பாரு, சரியான சில்லாட்டையா இருக்கா. எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தானப்பா. சை, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? அவன் முடிய பத்திய செம்பட்ட கலர்ல. சை, ஒன்ன பார்த்தா திருந்துவான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டுக்கு. விடுங்க அத்தை, அவ சின்ன பொண்ணு, போவோ சரியாயிருவா. என்னத்த சரியாவா? அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கா. விடுங்க அத்தை, சின்ன பொண்ணு. நீ வக்காலத்து வாங்கிட்டே ஆள. நீ ஒழுங்கா சாம்பார வைமா, உப்பு எதையும் அள்ளி போட்டுறாத. சரிங்க அத்தை, ஒழுங்கா வைக்கேன். ஒத்த பொம்பளையா இருந்து எல்லாருக்கும் ஆக்கி போட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் இவளுக்கு கண்ணுக்கு தெரியாது. உப்பு அள்ளி போட்டுறாதே, நம்மள உப்பை சாம்பார்ல பள்ளியை போட்டு தாரேன், நல்லா எல்லாரும் சாப்பிடுங்க இருந்து. பக்கத்து வீட்டு ஆண்டி கூட கதை கூட போயிட்டாளா? இனி வீட்டு முன்ன மாநாட போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, வீட்டுல மருமகளோ என்ன பண்றாளோ எல்லா கதையும் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிட்டு இருப்பாளுவ. சரி காமாட்சி, எக்கோ வாரே நில்லுங்க. பார்த்திமா, சொல்லுங்கக்கா. பேசதான் வந்தியா இல்ல கடைக்கதா போறியா? கடைக்குதாக்கோ, வீட்டுல உள்ள பிள்ளைக்கு பால் வாங்கணும்ல. சரி நீ அப்போ போய் வாங்கு. இட்டி, பால் கடைக்காரன் வரதுக்கு தான் 5 மணி ஆகும்ல. இப்பவே நீ அங்க போய் என்ன பண்ண போறா? சும்மா மெதுவா நடந்து போலாம்னு தான். இரு, 5 மணிக்கு நானும் வாரேன், சேர்ந்து போவோம். ராணிக்கோ, உங்க மருமகனுக்கு இங்கேயும் போன மாதிரி இருந்து சண்டாளி பாத்துட்டு எப்படி கேட்கா? ஆமாட்டியா, ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்க்க போனோமா, அதான் போயிருக்கா. ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருந்து நீங்களா எடுத்து கொடுத்தியே? நான் எங்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அவதான் இஷ்டத்துக்கு போட்டு போறா, சில்லாட்ட மாதிரி ஆடிட்டு நிக்கா. ஏன் கோயிஸ் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? உடம்பு ஒட்டுனாலும் இதையோ போட்டுட்டு முட்டு வரைக்கும் போட்டுட்டு போறா. முட்டு வரைக்குமா போட்டிருந்தா? சாணியக்கும் ஊர்ல எல்லா மருமகளையும் பாப்பியே, உங்க மருமகளும் இப்படி விட்டுருக்கிய? என் வீட்டுல நடக்கும் போதுல தானே எனக்கு தெரியுது. ஊர்ல என்ன பேசலன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்கல, சில்லாட்ட மாதிரி ஆடிட்டு போறா. அவ இஷ்டத்துக்கு தான் போடுவேன்னு. இப்ப புரியுது உங்களுக்கு? என்ன நக்களை சிரிச்சிட்டு இருக்கா? இப்பவே வா பிள்ளை என்ன பேண்ட் சட்டையில தானே அலையா? அவ போற வீட்டுல எப்படி இருப்பாப்போம்? ஏக்கோ, இப்படி பிள்ளையில பத்தி பேசாதுங்க. அவ உங்க மருமவ தானே. மருமவ இல்லட்டி அவ என் வீட்டுல உள்ளவா தானே. நீங்க மட்டும் பேசுவீங்களோ? பாரா, ராணி அக்களுக்கு இன்னும் கோவம் வருது. ஆமா, வேற கோவம் வராது, வயசு தானே. அவ செல்ல மருமவ. சில்லாட்டிட்டியாவா? மூத்தவா ஊமகள்ளி, மனசுல எல்லாம் வச்சிட்டு இருப்பா. இவ என்கிட்ட நேரடியா எல்லாம் கத்துறா. உங்களுக்கு நல்ல நேரம் போகும்லாக்கோ? ஆமா நேரம் போவோம். ஊசுற கையில பிடிச்சிட்டு இருப்பேன். டி, சிரிப்பா இருக்கு உங்களை பார்த்தா.
சரி உன் பையன் என்ன போன் அடிச்சானா? ஆமாக்கா போன் அடிச்சான். யாக்கோ மூஞ்சி சுடிச்சிட்டு சொல்லுறியே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லட்ட. ஏக்கா ஏதோ இருக்கு, நீங்க மட்டும் சொல்ல மாட்டிருக்கீல்ல. ராணி ஏக்கல பாருங்க எவ்வளவு அழகா சொன்னாவ. ஆமாட்ட உன் பையன் என்ன சொன்னான் சொல்லு. அவளுக்கு பணம் வந்த உடனே அம்மா அப்பா எல்லாரும் மறந்துடுவாவ. பொண்டாட்டி பிள்ளைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். வந்த உடனே என்னத்தை காட்டிதான் மயக்கோலப்பா. அவனோட முண்டானை பிடிச்சிட்டே அலையானவன். யாருக்கோ அப்படி என்ன நடந்து? கோயில் கடைக்கு ட்ரெஸ் எடுக்க ரூபா, எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் சேர்த்து 1000 ரூபாவா, அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளும் எல்லாருக்கும் சேர்த்து 50,000. கொஞ்சம் பாரா, நான் அவனை எப்படிலாம் வளர்த்தேன். கொஞ்சம் கூட அந்த பையனுக்கு அறிவு மனசு எதுவுமே இல்ல. எல்லாரும் இப்படிதான் இருப்பானவன். சரி இனிலாம் பிள்ளையே பெக்க கூடாதுப்பா. இருக்கு என்ன புது ஆசையா இருக்கு? இனி பிள்ளை பெக்க புரியலா? பார்வதி சும்மா இரு, அவளுக்கும் அவத்துல இருக்கா. ஏட்டி சும்மா இருட்ட. அத்தை டிவி ரிமோட் எங்க இருக்கு, எடுத்தாங்களா கொஞ்சம்? நில்லுமா வாரே. ஒரு 5 நிமிஷம் பேச விடாள்வளா? சரி நாங்க 2 அப்ப பால் வாங்க போறோம், நீங்க உள்ள போங்க. சரிட்டி நாளைக்கு பேசுவோம். இனி சரிக்கோ நாங்க பால் வாங்க போறோம். இன்னாதானே ஊஞ்சல்ல இருக்கு, கண்ணா தெரியல உனக்கு? அத்தை பாக்கலத்த. அத்தை ஏன் கீழே உட்காருதீங்க, மேல உட்காருங்க அத்தை. முட்டி 2 செத்து போய் இருக்கு, நான் கீழே உட்காரேன். எத்தே அன்னைக்கு லோகிஸ் கார்டு வச்சுட்டு போனாம்ல? ஆமாட்டி, அது என்னைக்கு? 2 நாளைக்கு முன்னாடி தானே அத்தை, சனிக்கிழமை வச்சுட்டு போனான்னு நினைக்கேன். எடி நான் அதை கேட்கல, கல்யாணம் என்னைக்குன்னு கேட்டேன். கல்யாணம் வந்து ஜூன் 2 நினைக்கேன். லோகேஷ் வந்து இளையவே கல்யாணத்தோடி மோதிரம் போட்டாம்ல? ஆமாத்தே மோதிரம் தான் போட்டவன் நினைக்கேன். உங்களுக்கு ஒன்றும் போடலை தானே? உங்களுக்கு பாத்திரம் வாங்கி தந்தா தானே? ஆமாத்து எங்களுக்கு பாத்திரம் தான் வாங்கி தந்தாவ. ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துடணும். கோல்டு இருக்கிற ரேட்டுக்கு அவிதான் என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுல அவன் பொண்டாட்டிய பேரு ஊர் மேஞ்சிட்டலையா? சரி அத்தை சும்மா இருங்க, வந்துட போறா. அந்தா வந்துட்டு போறா. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் இப்படிதான் அத்தை ட்ரெஸ் போட ஆசைப்படும். நீங்க கண்டுக்கிடாதுங்க அத்தை. இப்போ என்ன வெயிலு வந்துட்டாலும் சில்லாட்ட. இன்னைக்கு வேற நல்லா வெயில் அடிக்கல. என்னட்ட நீங்க கீழ உட்கார்ந்திருக்கீங்க? யா நான் கீழ உட்கார்ந்தா என்ன, மேல உட்கார்ந்தா உனக்கு என்ன? கிரீம் கொண்டு வந்தானே? கிரீம்ல எவனும் கொண்டு வரல. சரி தே, அப்ப நாளைக்கு தான் வருவானா இருக்கும். சரி இந்த Dress இப்ப கலத்திட்டு வா. யா புருஷன் கிட்ட காமிச்சிட்டு தான் கலத்துவேன்னு இருக்கேன், நீங்க வேற. ஏடி போட்டி, இந்த Dress அவன் வேற பார்க்கணுமா? அத்தி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் காலேஜ் படிக்கும் போதுல உங்க பையன் சரி உன் கதை எனக்கு எதுவும் தேவையில்ல. இதெல்லாம் நீ கேட்கறதுக்கு எனக்கு ஆவி இல்ல. நீ ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்ப, நான் தான் முட்டிட்டு சாவணும். உங்க பையன் என்ன லவ் பண்ணும் போதுல நான் போடுற ட்ரெஸ்லாம் அழகா இருக்கு, எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை தான் சொல்ல வந்தேன். சும்மா கட்ட வாங்கி மூடிட்டு அவனுக்கு ஆண்டவன் கண்ணை ஒழுங்கா கொடுக்கல போல. கண்ணெல்லாம் ஒழுங்கா தான் கொடுத்துருக்காங்க. சரிட்ட மூடிட்டு போய் சாப்பிடு போ. சாப்பாடா? நான்லாம் வெளியே இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. என்னது சாப்பிட்டா? கொத்து பரோட்டாவும் சிக்கன் ரைஸும். யா திரும்பிலாம் பேச மாட்டீங்களோ? உங்களுக்கு ஆன்சர் தானே வேணும், உங்க மூஞ்ச பார்த்து ஆன்சர் சொன்னாதான் நீங்க கேப்பீங்களா? ரொம்ப தாமா பண்றோம். நீ அவகிட்ட பேசாத. ஆமா ஆமா பேசாதீங்க, என்கிட்ட யாரும். ஓய் ஆண்டவன் எப்படிதான் கொடுத்தான்னு தெரியலப்பா. உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது பேசிக்கிட்டே தான் இருப்பியா இருக்குமோ? நீங்க உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது பேசிக்கிட்டே இருந்திருப்பியா இருக்கும், அதனால உங்களுக்கு அப்படி தோணமா இருக்கும். பாட்டி தூர